அனைவருக்கும் வணக்கம். தேவியின் கருணை யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம ராமரோட பிறந்த நாளை ஸ்ரீராம நவமியா கொண்டாடுறோம். கிருஷ்ண பரமாத்மாவோட ஜென்மதினத்தை கிருஷ்ணாஷ்டமியா கொண்டாடுறோம். அதே மாதிரி ஸ்ரீ தர்மசாஸ்தாவோட அவதார தினம் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம். அதாவது பங்குனி மாதம் பௌர்ணமி திதியில உத்திர நட்சத்திரம் என்னைக்கு சேருதோ அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா ஸ்ரீ தர்மசாஸ்தா மணிகண்டனை அவதாரம் பண்றாரு. தர்மசாஸ்தாவுக்கு பாத்தீங்கன்னா 8 விதமான அவதாரங்கள் புராணங்கள் சொல்றது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரிசாஸ்தா, பாலசாஸ்தா, காலசாஸ்தா, சம்மோகன சாஸ்தா, வித்யாசாஸ்தா, கிரார சாஸ்தா, ஆரிய சாஸ்தா, தர்மசாஸ்தா. அஷ்டதிக்கிலும் இருப்பவர் அறியாதது ஒன்றுமில்லைன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். முருகப்பெருமானுக்கு எப்படி 6 படை வீடுகள் இருக்கோ அதே மாதிரி தர்மசாஸ்தாவுக்கும் 6 படை வீடுகள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பொன்சொரி முத்தையனார் கோவில், அச்சங்கோவில், ஆரியங்காவு, குளத்துக்குழை, எரிமேலி, சபரிமலை, இப்படி 6 விதமான ஸ்தலங்கள் ஐயப்ப சுவாமிக்கும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சுவாமி பொன்சொரி முத்தையனார் கோயில்ல ஆரிசாஸ்தாவாக பூர்ணா புஷ்கலாவோட இருக்காரு. அதே மாதிரி அச்சங்கோவில்ல பாத்தீங்கன்னா சுவாமி அரசனா காட்சி கொடுக்குறாரு. அதே மாதிரி ஆரியங்காவுல பாத்தீங்கன்னா சுவாமி கல்யாண கோலத்துல புஷ்கலாதேவியோட காட்சி கொடுக்குறாரு. குளத்துக்குழையில பாத்தீங்கன்னா சுவாமி பாலசாஸ்தாவா காட்சி கொடுக்குறாரு. எரிமேலியில பாத்தீங்கன்னா கிரார சாஸ்தாவா பகவான் காட்சி கொடுக்குறார். சபரிமலையில பாத்தீங்கன்னா பகவான் மகாயோக பீடத்துல யோக பட்டம் தரித்து சின்முத்திரையை காட்டி மணிகண்டனா ஸ்ரீதர்ம சாஸ்தாவா காட்சி கொடுக்குறார். இதன் காரணமா தான் பாத்தீங்கன்னா சபரிமலையில பங்குனி உத்திரம் பிரம்மோற்சவம் 10 நாள் நடைபெறும். பங்குனி உத்திரத்து அன்னைக்கு பகவான் ஸ்ரீதர்ம சாஸ்தா பம்பா நதிக்கரையில எழுந்தருளி ஆராட்டு உற்சவம் காண்கிறார். இவ்வளவு சிறப்புமிக்க பங்குனி உத்திரத்து அன்னைக்கு நாமும் பகவானுடைய கருணையை பெறணும்னு கேட்டுக்கொள்கிறேன். சுவாமியே சரணமையா. ஸ்ரீமாத்ரே நமஹ. சர்வம் லலிதார்ப்பணம்.